ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியர் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மனோகர்கிட்ட வந்து என்னாச்சு மாமா, மல்லியை வந்து வெளியே எடுக்கிற விஷயம் வந்து என்னாச்சு, என்ன வெளியே வந்து விடுவாங்களா விட மாட்டாங்களா, ஜாமீனில் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோமே. அவளை வந்து ஒரு செகண்ட் கூட வந்து நான் வந்து ஜெயிலில் வந்து உட்கார வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஆசை கிடையாது. அவளை வந்து உடனே வந்து ஜெயிலேருந்து வந்து அந்த லாக்கப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஜாமீன் கேட்டு வந்து உடனே வந்து வெளியே எடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பதில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில. என்னாச்சு முதல்ல வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மனோகர்கிட்ட வந்து கேட்குறாரு. மனோகரும் வந்து அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாப்பில், ரொம்ப மல்லியை வந்து வெளியே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிஷாவும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் மாறி மாறி வந்து வீடியோவும் வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மாறி மாறி வந்து 2 பேருமே வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஐ விட்னஸ் வந்து இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் தான் வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட ஒரு கதையை வந்து அளந்து வந்து விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்குது மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் மனோகர் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன மாமா நீங்களே வந்து இப்படி சொல்கிறீங்களே, மல்லி வந்து அப்படி வந்து பண்ணியிருப்பாளான்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும்ல, மல்லி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க மாட்டான்னு உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ வந்து மல்லியை வந்து பழி வாங்குறாங்களே, இது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே. அதுவும் இல்லாமல் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து என்னென்ன வந்து கேட்குறாளோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து போயிடணும் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, என்ன தான் இருந்தாலும் வந்து மல்லி வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான இதை தான் வந்து பண்ணாங்களே தவிர மல்லி வந்து எந்த ஒரு இதுவும் வந்து யாருக்குமே வந்து கெடுதலே வந்து நினைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடர் மட்டும்தான். அந்த சுடர் வந்து நல்லா வந்து ஜாலியாக வந்து இருக்கா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு இப்போ மல்லியை தான் வந்து முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகு இருந்துட்டு கொஞ்சம் வந்து குடைச்சல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வந்து ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, நிஷா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து வெளியே வந்து விடக்கூடாது, அவள் தான் வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை ஒரு பக்கம் வந்து தூக்கி வச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து குடைச்சல் வந்து கொடுக்கறதுக்காக யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரகு வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து என்னென்ன பிளான்லாம் வந்து போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ஒரிஜினல் டாக்டருடைய மனைவியும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி வந்து கேட்டால் மட்டும்தான் இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னு வச்சுக்கோங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து அறுத்து போட்டு வந்து போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து தூக்கி வச்சு வந்து மிரட்டிக்கிட்டு அந்த குழந்தைங்களை அந்த அவங்களுடைய மனைவியெல்லாம் வந்து இது பண்ணி வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணார், அவருடைய சென்டிமெண்ட்டு அவருடைய ஃபேமிலிக்காக தான் வந்து பார்ப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ரகு வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ ரகு வந்து உள்ளே வந்தாலுமே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டாக்டர் வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம். அவரை வந்து பார்த்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரகு இருந்துட்டு போலீஸ் கேஸு எந்த கேஸுமே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஹாஸ்பிட்டல் ரூல்ஸு, ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து போலீஸ் கேஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து மல்லியை வந்து எப்படி வந்து வெளியே வந்து கொண்டு வர்றது, ரகு எப்படியோ வந்து சொன்னார் போலீஸ் கேஸ் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து வந்து போலீஸ் கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து போகும். அதே மாதிரி பேஷண்ட் சைடு இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் கேஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் கேஸ் வந்து போனதுனால மல்லியை வந்து தூக்கி வந்து உள்ளே வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக வந்து இருக்குது. ஸோ மல்லியை வந்து வெளியே எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை கும்பை வந்து தொடுற மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் வந்து
நடந்துக்கிட்டு இருக்கு. மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு தனியாக வந்து என்ன நம்மளை வந்து யாருமே வந்து விஜயை வந்து இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து வரலையே, என்ன இது கொடுமையாக இருக்குது, நம்ம வந்து வெளியே வந்து போக மாட்டோமா, நம்ம எந்த தப்புமே வந்து பண்ணல, விசாரணைன்ற பேரில் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, நானே வந்து வரேன், எந்த விசாரணைக்கும் எல்லா விசாரணைக்கும் வந்து உங்கள் விசாரணைக்கெல்லாம் வந்து கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசாரணையே வந்து நடக்கலை. இப்போ வந்து நம்மளை வந்து ஜெயிலில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து இப்படி வந்து சொல்லியிருக்கா, சிவியராக வந்து ஆக்ஷன் வந்து எடுக்க சொல்லியிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை வந்து விட்டுட்ருக்காங்க. இதுவே வந்து கதிரேசன் இருந்ததுன்னா கதிரேசனுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து நடந்திருக்கும். மல்லி கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனே வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இருந்தாலையும் வந்து இந்த இடத்துல வந்து நிஷா வந்து ரொம்ப வந்து கராராக வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. இதுக்கு வந்து கதிரேசனே வந்து பரவாயில்ல, ஏதோ வந்து மல்லி வந்து நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாச்சும் வந்து நினச்சிருப்பார். ஆனால் மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு. கதிரேசன் வந்து இல்லாத தான் இங்கே வந்து பெரிய ஒரு குறையாக இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.